1974 சென்னையில பிறந்து அப்பா ஒரு பிலிம் டைரக்டர், அம்மா ஒரு சிங்கர். அதுக்கப்புறம் ஒரு தங்கையும் தங்கை பிறந்த 2 வருஷத்துலயே இறந்து போக ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன்ல பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும் போதே நடிப்பு மேல ஆர்வம் வந்து டிராப் அவுட் பண்ணி நடிக்க போவ 1984 முதல் படம் வெற்றி. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட நிறைய படத்துல சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல். குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்த ராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி. 1992 அவரோட 18வது வயசுல ஹீரோ. படம் பேரு நாளைய தீர்ப்பு. படம் செம்ம ஃபிளாப். நிறைய விமர்சனங்கள் அவரோட லுக்ஸ் பத்தியும், பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும், ஆக்டிங் பத்தியும். சரி, டைரக்டா ஹீரோ வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா டிசைட் பண்ணி இன்னொரு பெரிய ஹீரோ கூட சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்க வச்சு கேப்டனோட செந்தூர பாண்டி. அடுத்த வருஷமே ரசிகன் 175 நாள் ஓடி இளைய தளபதிங்கிற பட்டம். அஜித் குமார் கூட ராஜாவின் பார்வையிலே. 1996 ஒரு ரொமான்டிக் காமெடி படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, செம்ம ஹிட். அடுத்த வருஷமே பூவே உனக்காக, பட்டி தொட்டி எல்லாம் ரீச். சிவாஜி கணேசன் கூட ஒன்ஸ் மோர். அடுத்தது சூர்யா கூட சேர்ந்து நேருக்கு நேர். தமிழ்நாடு பெஸ்ட் ஆக்டர் பிலிம்பேர் அவார்டு காதலுக்கு மரியாதை படத்துக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கலைமாமணி அவார்டு. துல்லாத மனமும் துள்ளும் படத்துக்கு எம்ஜிஆர் ஹானரரி அவார்டு. 2001 ஹேட்ரிக் ஹிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான். அது வரைக்கும் ரொமான்டிக் ஹீரோ மட்டும் இருந்துட்டு 2003 திருமலை. அந்த படத்துல ஆக்ஷன் ஹீரோவா கால் பதிச்சது அவரோட கரியர்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் கில்லில பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் அடிச்சுட்டு போக்கரியில அடுத்த பாக்ஸ் ஆபீஸ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில இருந்து டாக்டர் பட்டம். இந்த ஆக்ஷன் படத்துல இருந்தா பிரேக் கொடுக்கற மாதிரி 2011 ஒரு ரொமான்டிக் காமெடி படம் காவலன். சைனால ஷாங்காய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணி சைனீஸ் ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் கிராஃப் அப்படி மேலே போயிட்டே இருந்துச்சு. நண்பன், துப்பாக்கி, கத்தி, தெரி. 2017 ரிலீஸ் ஆன மெர்சல் நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் யூகேல பெஸ்ட் ஃபாரின் பிலிம் அவார்டு வாங்கி கூடவே இவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு. புஷியான் இன்டர்நேஷனல் ஃபேண்டாஸ்டிக் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீனிங் பண்ணி இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் ரெகக்னிஷன் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கி 2019 ரிலீஸ் ஆன பிகில் தான் ஈஜிப்ட்லயும் ஜார்டன்லயும் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம். இதுக்கெல்லாம் நடுவுல 2009 விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்த்து குரல் கொடுத்து 2022 தமிழ்நாடு லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல அவரோட ஃபேன் கிளப் சார்பா கண்டெஸ்ட் பண்ணி 115 சீட் ஜெயிச்சு 2024 தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிச்சு 2026 தமிழ்நாடு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கலந்துகிட்டு 234 தொகுதியிலையும் நின்னு தமிழ்நாட்டிலேயே பெரிய ஜாம்பவான்னு சொல்ற டிஎம்கே ஏடிஎம்கே விட அதிகமான சீட்ல ஜெயிச்சு இன்னைக்கு சிஎம் சீட்ல உட்கார போறவர் தான் நம்ம தளபதி விஜய். சினிமால மாஸ், பாலிடிக்ஸ்ல கிளாஸ். இதுதான் நம்ம தளபதி விஜயோட ஜேர்னி. ஒரு சிம்பிள் ஆக்டரா லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையா நிக்கிற ஃபேன்ஸோட அன்பு தான் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு அதனாலதான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. இது ஒரு ஆக்டரோட கதை மட்டும் இல்ல, இது ஒரு மூவ்மெண்டோட ஆரம்பம். இன்னும் பல அத்தியாயங்கள் வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.